ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஹாட் டாபிக் என்னென்னா, ஜனநாயகன் வந்து இந்த மந்த் ரிலீஸ் ஆக போகிறதுலாம். அதை விட மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, சிஎம் டைட்டில் கார்டும் போட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சு வந்து சொல்லப்படுது. ஸோ இப்போது லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ரிவைசிங் கமிட்டி வந்து படத்தை ஃபுல்லாக பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சில இடங்களில் வந்து கட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சில இடங்களில் மியூட் பண்ணவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன சேஞ்சஸ் எல்லாமே பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணிடுவாங்களாம். ஸோ அதனால் வந்து படக்குழு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த அவங்க சொன்ன கரெக்ஷன்ஸு, கட்ஸு, மியூட்ஸ் எல்லாத்தையுமே இப்போ பண்ணிக்கிட்டு சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா ஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால் வந்து படம் வந்து கூடிய விரைவில் வரும் அப்படிங்கிற எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சிஎம் டைட்டில் கார்டுமே இந்த கட்ஸ் அண்ட் மியூட்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. பட் ஆனால் ஆல்ரெடி நம்ம ஒரு நியூஸ் சொல்லியிருந்தோம், தளபதி அவர்கள் வந்து அதெல்லாம் ஆட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்ததா சொல்லியிருக்கோம். பட் ஆனால் இவங்க வந்து இப்போ அதை ஆட் பண்ணியிருக்கதா வந்து செய்திகள்னு வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆட் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறத. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா படம் வந்து ஏற்கனவே லீக் ஆகிருச்சு. ஸோ அந்த லீக் வெர்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் 1.2 கோடி பேர் வந்து பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து ஓப்பனாகவே அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து கோர்ட்லேயும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டா வந்து ஏன் காவல்துறை கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா, இந்த வழக்கு லீக்கான வழக்கு சம்மந்தமாக அவங்க எல்லாருமே ஜாமீன் கேட்டிருக்காங்க நீதிமன்றத்தில். ஸோ அதனால் வந்து இதை வந்து டேட்டா வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு வந்து நீதிமன்றத்தில் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம தான் இனிமேல் பார்க்காம இருக்கோம். ஏன்னா கண்டிப்பாக தேட்டரில் வந்து கொண்டாடணும், தேட்டரில் செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா தளபதியோட லாஸ்ட் படம் அப்படிங்கிறதுனால. ஸோ நம்மள மாதிரியே வந்து பார்க்காம இருக்கிறவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வெயிட்டிங் ஃபார் தளபதியோட ஜனநாயகனோட லாஸ்ட் ஃபிலிம் ரிலீஸுக்காக. ஸோ எப்போ வந்து ரிலீஸ் டேட் சொல்கிறாங்கிறத வெயிட்டிங். ஸோ இந்த மாதிரி தளபதி விஜய் சிஎம் பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.